அனைவருக்கும் வணக்கம். எல்எல்எம் கோர்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ப்ரோ எப்போ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பயங்கர கம்மி தான் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து கட் ஆஃப் வியூவை நம்ம பார்த்துக்கலாம். பட் எல்எல்எம் பொறுத்தவரையும் நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டேட் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் வந்திருக்கும். அந்த டேட்டில் வந்து உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை உங்கள் அப்ளிகேஷனில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் என்ன அப்படின்றது இதுக்கு மேலே இன்டிமேஷன் எல்லாமே மெயில் தான் வரும். ஸோ மெயிலை செக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அஃபிலியேட்டட் கோர்ஸு 3 இயர்ஸில் வர மாதிரி எல்எல்பியில் வர மாதிரி கட் ஆஃப் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுமா அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பயுமே மெரிட் லிஸ்ட் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சீட் வந்து கன்ஃபார்ம் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் தனி கட் ஆஃப் தான். சரிங்களா? இது கூடவே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். டிசேபிள் பர்சன், ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, விஷுவல் சேலஞ்சு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து 59.152 வந்து மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 51.714 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வந்து 69.733 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 67.577 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையும் மெரிட் லிஸ்ட்டில் 74.477 மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 66.225 வந்து மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 65.422 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி அதர்ஸ் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 69.523 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 69.000 கொடுத்துருக்காங்க. இன்னும் அவ்வளோ பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரியில் பொறுத்தவரையிலும் 66.622 மெரிட் லிஸ்ட்டும், 65.451 வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரி 70.516 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 69.032 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி அதர்ஸ் கேட்டகரி 70.000 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 69.939 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 69.199 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 68.667 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக செலக்ட் ஆனவங்களுக்கான கட் ஆஃப்கான லிஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பெருசாக பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எல்எல்எம்மை பொறுத்தவரையிலும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃபிலியேட்டட் 3 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது எல்எல்எம் என்னென்ன அப்டேட் வருது அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணி விடுறேன். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண வீடியோ யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.